இந்த கிழவி இப்படி பண்ணிட்ட. இவ்வளவு நேரம் சும்மா இருந்துட்டு எல்லாரும் வந்த பிறகு சமையல் பண்ணா என்ன அர்த்தம்? நான் வெளியே போயிட்டு வந்ததுனால நம்ம ஆட்டுக்கு படுத்தேன் தூங்கிட்டேன். நான் தோட்டத்துக்கு போனா சரோஜா சமைப்பேன் தானே இது என்கிட்ட சொல்லிச்சு. இன்னைக்கு எதுக்கு இப்படி மாத்தி பேசிட்டு இருக்கு? அவை இல்லைன்னா இது சமைக்க வேண்டியதானே? இருந்தாலும் இந்த மாமியார் கிழவிக்கு பியாதி தான் இருக்கு. இருந்தாலும் தோட்டத்துக்கு போய் வீட்டுல வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லுது. பிறகு பார்த்தா வீட்டுல வேலை பாருங்குது. இதை என்னத்தை தான் சொல்லனே தெரியலையே. 10 நிமிஷத்துல சமைக்கணும்னா என்னத்தை சமைக்க முடியும்? சரி, எல்லாரும் சாப்பிடக்கு வந்து உட்காந்துக்கு பிறகு சொல்லுது. கோதுமா கிடந்தா தோசை ஊற்றி கொடுத்துருவோம். ஆமா, தோசை மாவு இருக்குங்களா? ஆமா, கண்டிப்பா இருக்கும். காலையில 3 பேர் தானே சாப்பிட்டுருக்காவே. நாங்க எல்லாரும் அங்க போய் சாப்பிட்டாச்சு. அந்த மாவு எடுத்துட்டு போய் தோசை ஊற்றி கொடுத்துருவோம். சட்னி மட்டும் மிக்சியில் போட்டு கிருக்கிருன்னு அரைச்சிருவோம். ஐயோ, மிக்சி போட்ட சத்தம் கேட்குமே. மாமியார் அதுக்கு வேற ஏசுமே. என்ன பண்றது? சரி, நம்ம செல்லுல பாட்டை வேகமா வச்சு விட்டு மிக்சி போட்டு விட்டுருவோம். ஆனாலும் கேட்குமா என்ன பண்ண? டிவியும் சத்தமா வச்சு விட்டுருவோம். பழைய குழம்பு எதா இருந்தா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதையும் கொண்டு போய் வைப்போம். என்ன பண்றது? எதையாவது வச்சு சமாளிக்கணும்ல. போய் முதல்ல டிவி ஆன் பண்ணி விட்டு ஓடி வந்துருவோம். அகிலாண்டோ, என்ன அகிலாண்டோ, சாப்பாடுலாம் எடுத்து வச்சாச்சா? என்ன சொல்ற அகிலாண்டோ, சாப்பாடு இல்லையோ? பொறுத்திருந்து சாப்பிட்டதுக்கு நம்ம என்ன ஃப்ரீயாவா இருக்கோம்? தோட்டத்துல இருந்து நானும் மாணிக்கமும் பசியோட வந்திருக்கோம் அகிலாண்டோ. சாப்பாடு இனிதான் செய்யணும்னா என்ன அர்த்தம்? சரி, அந்த பிள்ளைதான் சரியில்லை, நீயாவது ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. சரி, அப்போ விட அந்த ஆளு பட்னியா படுத்து தூங்குவோம். போய் ஒரு கிளாஸ் பாலை மட்டும் ஊத்தி எடுத்துட்டு வா. இப்போதைக்கு சாப்பாடு வராது அகிலாண்டோ. நேரம் அப்படியே வந்தாலும் நீங்க சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு கிளாஸ் பாலை மட்டும் ஊத்தி எடுத்துட்டு போதும். ஏ ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க, சாப்பாடு ரெடி, ஓடியாங்க. ஏத்தே மாமா, ஏ புருஷன், எல்லாரும் சாப்பாடு ரெடியா இருக்கு, ஓடியாங்க. மாணிக்கு ஏதாவது ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். அதான் மருமவ சாப்பாடு ரெடி வாங்கன்னு சொல்றான்னு நினைக்கிறேன். அகிலாண்டோ, எதுவும் செய்யல, அவசரத்துக்கு ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாவே. வா, இருக்கிறத போய் சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே இருக்காது அகிலாண்டோ, அப்புறம் இதுவும் கிடைக்காது. வா போலாம். இப்படியே மார்மாலோல ஒண்ணு சொல்லாம வைங்க. நான் இருக்கும்போது தெரியாது
சும்மா இரு அகிலாண்டோ, வா போய் சாப்பிட்டுட்டு வந்து படுப்போம். யாராவது நீங்க பசிக்குதுன்னு சொல்றதுனால தான் நான் வாரேன். இல்லனா ஹோட்டல் சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுக்கு தலையிலே தட்டி விட்டுட்டேன். என்ன செஞ்சு தரக்கே பசிக்குதுங்கறீங்களா? வாங்க சித்தி. அழாதங்க சித்தி, மாமா வந்துருவாவே. எல்லாம் என்னாலதான். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் பாட்டுக்கு ஒதுக்கி எங்கேயாவது இருந்திருக்கணும். இங்க வந்ததுனாலதான் எல்லா பிரச்சனையும். என் அண்ணன் எனக்காக தான் சண்டைக்கு போறாரு. இப்போ போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இனி என்ன பண்றது? எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போறாரு. நான் இந்த வீட்டுல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நான் நல்லா இருக்கணும்னு எங்க அண்ணன் இந்த வீடை எனக்கு வாங்கி தந்தாரு. ஆனா அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் எப்படி இந்த வீட்டுல நல்லா இருக்க முடியும்? இங்க பாடு மீனா, அழாத. உங்க அண்ணே வந்துருவாவே. நானே உங்க அண்ணன் வந்துருவாவே எப்படியாதுங்கிற நம்பிக்கையில தான் உட்கார்ந்துருக்கேன். நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? கண்ணத்தோட இல்ல மைனி, இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரல. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல மைனி. வாரியல நம்மளும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாப்போம். எனக்கு என்னவோ அண்ணனை பிடிச்சி அடிச்சு விசாரிக்காமனு தோணுது. அடிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? அதான் என் மவன ஆனந்து போயிருக்காவல்ல, வைக்கில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் பேசி முடிச்சு உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துருவாவே. நீ கவலைப்படாத மீனா, உங்க அண்ணன் வந்துருவாவே. இல்ல மைனி, ராசாத்தியக்க சரியான ஆளு. அவைய என்ன வேணாலும் பண்ணுவாவ மைனி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேணா ராசாத்தியக்க கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா? நீ இப்ப அவிய கிட்ட போய் என்ன பேச போறா? நீ என்னத்தை தான் போய் பேசினாலும் அவைய சரி வர மாட்டாவே. அவைய குணம் என்னன்னு உனக்கு தெரியாதோ? வேணும்னே தான் என் புருஷன் போலீஸ்ல எழுதி கொடுத்துருக்காவ. சம்மந்தின்னு கூட பார்க்கல. அவிய பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்கான்னு கூட நினைக்கல. இப்படிப்பட்டவியிட்ட போய் நீ என்ன பேசுவா? நீயே சொல்லு. இல்ல மைனி, எங்க அண்ணனை விட்டுருங்க, என்னைய வேணா ஜெயில போடுங்கன்னு சொல்லி பார்க்க மைனி. அண்ணன் பாவம் மைனி. எந்த தப்பும் செய்யாம அண்ணன் எதுக்கு உள்ள இருக்கணும்? எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். நீ அப்படி என்ன செஞ்சிட்டா? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரு தெரியுமா? உன் புடிச்சன்னா. உன் புடிச்சன்னா இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம மங்காணி மாதிரி இருக்காரு. அந்த பக்கமும் முடிவெடுக்க மாட்டேங்காரு, இந்த பக்கமும் முடிவெடுக்க மாட்டேங்காரு. ராசாட்டி பொம்பளை கூட வாழ்றதுக்கு பிடிக்கல, இஷ்டம் இல்லைன்னு சொல்லியாரு. மறுபடியும் உன் புருஷன் அங்கதானே போய் ஒளியாரு. என் பொண்டாட்டி இங்கதான் இருக்கா, நான் இவ கூட தான் வாழ்வேன்னு ஒரு வார்த்தை எனக்காவது சொல்லியிருப்பாரா? எப்ப பாரு அங்க போறேன்னு அங்கதான் போய் ஒளியாரு. பியாச்சிக்கு மட்டும் எனக்கு ராசாட்டி கூட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. இப்படிப்பட்டவரை வச்சுக்கிட்டே தனி வீடு உங்க அண்ணன் உனக்கு வாங்கி கொடுத்ததே தப்பு. நான் தான் எவ்வளவு சொன்னல மைனி. நான் அங்கேயே உங்க கூட உங்க வீட்டுல இருந்துட்டு போயிருப்பேன். தேவையில்லாம இப்ப வீடு வாங்கி கொடுத்து எவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு பாத்தியலா? என் புருஷன் அக்கா விட்டு வர்றதுக்கு பயப்படியாரு மைனி. இவ்வளவு பயம் இருக்கும்போது அவர் எந்த காலத்துலயும் அக்கா விட்டு பிரிஞ்சு வர மாட்டாரு. அதனாலதான் எனக்கு அவர் கூட வாழவே வேண்டாம், தாலி மட்டும் கெட்டினா போதும்னு அன்னைக்கு சொன்னேன். அண்ணன் தான் எதுவுமே கேட்காம வீடு வாங்கி கொடுக்க சொல்லி அன்னைக்கு ஒரு பிரச்சனை. அவரும் ராசாத்தி அக்காவுக்கு பயந்து தான் என் கூட வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. நடுவுல கொஞ்சம் தைரியமானாரு. இப்போ மறுபடியும் ராசாத்தி அக்காவுக்கு அவங்க அண்ணனுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அண்ணனும் அதே மாதிரி மிரட்டினா அவர் என்ன மைனி பண்ணுவாரு? ரெண்டு பேருக்கும் இடையில அவர் தான் பாடாப்பட்டு இருக்காரு. ரெண்டு பொண்டாட்டி கட்டுறவே நிலைமை இதுதான். ரெண்டு பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டா பாடுபட்டுதான் ஆகணும். நீ அதை பத்தி கவலைப்படாத. அவரு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு சீக்கிரமா வரட்டும். அது வரைக்கும் உனக்குன்னு வாங்கி தந்திருக்க இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இரு. உன் பிடிச்ச என்ன ரொம்ப தூரத்துல இருக்காரு, ஏத்த வீட்டுல இருக்காரு. எப்படினாலும் உன்னைய பார்க்க அவரு வராம இருக்க மாட்டாரு. அதனால இதுக்கு மேல நீ இப்படி வருத்தப்படாத. உங்க அண்ணனும் வந்துடுவாவ. என்னதான் என் புருஷன் கூட வந்து இருந்தாலும் நீ என்ன சொல்லுவாவ? பொண்டாட்டினா சொல்லுவாவ. ரெண்டாவது பொண்டாட்டி கூட போய் இருக்காருன்னு தான் சொல்லுவாவ. அக்கா எப்பவுமே அவர் வந்தாலும் இதே மாதிரிதான் சண்டைக்கு வருவாவ மைனி. இதுக்கு பேசாம நான் உங்க கூடயே வந்து இருக்கேன். எங்க கூட வந்து இருக்கிறதுக்கு அவனுக்கு இவ்வளவு பெரிய வீடு நாங்க வாங்கி தந்திருக்கோம். இந்த வீடை பேசாம உங்க மகன் பேர்ல எழுதி கொடுங்க மைனி. உங்க மகனும் மருமகளும் வேணா வச்சுட்டு போட்டோம். நான் உங்க கூட அங்க வந்து இருக்கேன் மைனி. சரத் பாபும் பிரியங்காவும் அது சந்தோஷமா வாழட்டும். நீ எதுக்கு இப்படி பேசுற? பிரியங்கா அன்னைக்கு பேசினதை கேட்டுட்டு சொல்றியோ? இங்க பாடு மீனா, என் மவனையும் சரி மருமவளையும் சரி ஒரு காலத்திலேயே நான் தனி கொடுத்துன்னு வைக்கிற மாதிரி ஐடியா கிடையாது. எப்பனாலும் சரி ஒன்னா சேர்ந்தே அவிய ரெண்டு பேரும் எங்க கூட தான் இருக்கணும். அதுதான் எனக்கும் இஷ்டம், அவியலுக்கும் இஷ்டம், என் மவனுக்கும் இஷ்டம். அந்த புளியங்க ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ அதை நினைச்சிட்டு பேசாத சொல்லிவிட்டேன். அவ மனுஷவிய கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட மாட்டா. எப்பவுமே தனியாவே கிடக்கணும்னு அவ ஆட்டக்காரி மாதிரியே தான் ஆசைப்படுவா. அதனால அவ பேசுறதெல்லாம் நீ கணக்குல எடுக்காத சொல்லிவிட்டேன். இல்ல மைனி, நான் இங்க இருந்த பிரச்சனை மேல பிரச்சனை தான் வரும் மைனி. ஒரு பிரச்சனையே வராது. உங்க அண்ணனையே நீ கூட்டிட்டு வந்துருவாவே. நீ முதல்ல அழுகி நிறுத்திட்டே போய் பாடு. உங்க அண்ணனை ஒன்னும் அங்கேயே பிடிச்சி வைக்க மாட்டாவ. எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவாவ.
எல்லாம் என்னாலதான். இப்படி முதல்ல நினைக்கிறத நிறுத்தி எல்லாம் சரியாயிரும். சரோஜா நீயும் போய் பிள்ளை கூட பாடுமா போ. இல்லத்த மாமா வர வரைக்கும் இருக்கேன். வேண்டாமா பிள்ளை முடிச்சிருவா, நீ போய் பாடு, நான் வந்தா உன்னையும் எழுப்புற சரியாம்மா? சரியத்த. மீனா நீயும் போய் பாடுமா, உங்க அண்ணன் வந்ததோ நான் வந்து எழுப்பியே. வேண்டாம் எங்க அண்ணன் வரட்டும், எங்க அண்ணன் வந்தாதான் நான் போய் படுப்பேன். ஏதோ துவாச மாவு இருந்ததுனால தப்பிச்சிட்டா. இதுவும் இல்லனா என்ன செஞ்சிருப்பா? ஏத்தே அத கோதுமை மாவு இருக்குல்ல, அதை கலக்கிருப்பேன். எனக்கா சமைக்க தெரியாது, இப்பெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு தேய். முதல்ல நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா விருந்து சமையலே சமைச்சிருப்பேன். கடைசி நேரத்துல வந்து சொன்னதுனால தான் இந்த தோசையை சுட வேண்டியதாகி போச்சு. ஆமா இல்லனா மட்டும் பிச்சி காத்துல பறக்க விட்டுருப்பா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ரெண்டு வேளைக்கு மட்டும் தோசையை கொடுத்துட்டு முழிச்சிட்டு இருக்கே, அதுக்கு எங்களுக்கு சுட்டு கொடு. இருங்க தேவி, 2 நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு தாரேன். இதுல வேற சாப்பிடுவாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரவியல் வரைக்கும் கூப்பிட்டாச்சு. பக்கத்து வீட்டுக்காரவியில யார சொல்றியா? செல்லம்மா சித்தியா? கோமரி நீ கூப்பிட்டதே அப்படிதான் இருந்துச்சு. வாடி வாங்கன்னு பக்கத்து வீட்டுக்குலாம் கேட்டிருக்கேன்னு சத்த நேரத்துல வருவாவே. இங்க வந்து பார்த்தா எனக்கு தோசை இல்ல, செல்லம்மாவுக்கும் இல்ல. ரெண்டு தோசை சுட்டு வச்சிட்டு சீடு போட்டுட்டு இருக்கா. இருங்க தே, 2 நிமிஷத்துல சுட்டு எடுத்தாரேன். எவ்வளவு நேரம் காத்திருக்க? ஆமாமா ரொம்ப நேரம் ஆகுது, சீக்கிரம். சித்தி தோசை கல்லோட தூக்கி தாரேன், திங்குறீங்களா? கோமரி கிண்டல் பண்றியே கிண்டலே. இல்லத்தே அவசரப்படுறீங்களா, அதனால தான் தோசை கல்லோட தூக்கி கொடுத்து திங்க வச்சிடலாமான்னு பார்த்தேன். சித்தி கையை நீட்டுங்க, தோசை கல்ல தூக்கி வைக்கேன், சட்னி பக்கத்துல வைக்கேன். ஐயோ வேண்டாமா, நான் கொஞ்சம் பொறுமையா கூட சாப்பிட்டு ஏன் நீ மெதுவாவே சுட்டு கொடு. இப்ப சொன்னீங்களே இது கரெக்ட்.